அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து சோயாபீன் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எப்படி இதோட பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேனில் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு, இது நல்லா வறுத்துக்கோங்க. இதிலேயே நாங்கள் தனியா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வாசனை சூப்பராக இருக்குது. நான் சாப்பர் பவுலுக்கு மாற்றிட்டேன். இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதுலேயே சோயாபீனும் சேர்த்துக்கோங்க. நான் சோக் பண்ணி வச்சுருந்த சோயாபீன் இது. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், டேபிள் ஸ்பூன் உப்பு, டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். கூட அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு டீப் ஃப்ரை ஆகுது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான பக்கோடா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து